திருவாய்மொழி நம்மாழ்வார் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. திருவாய்மொழி நம்மாழ்வார் இயற்றிய திருவாய்மொழி. ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. நம்மாழ்வார் இயற்றிய திருவாய்மொழி. பாசுரம் 611. வைகல் புங்கழிவ். நஞ்சீரின் அறிமுகத்திலிருந்து சிறப்பம்சங்கள். முதல் பாசுரத்தில் பராங்குச நாயகி சில நாரைகளை பார்த்து அவற்றை திருவனந்தூருக்கு சென்று அங்குள்ள எம்பெருமானிடம் தங்கள் நிலையை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறாள். முதல் பாசுரத்தில் பராங்குச நாயகி தனது அழகை காட்டி என்னை தனக்காகவே இருக்கச் செய்த எம்பெருமான் திருவண்ணாமலையின் செல்வத்தால் வேறு ஏதாவது ஒன்றில் கவனம் செலுத்தி இருக்கலாம் என்று நினைத்து அருகில் இருந்த நாரைகளை தனது தூதர்களாக அனுப்புகிறாள். நம்பிள்ளையின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். நஞ்சீரின் அறிமுகத்திலிருந்து சிறப்பம்சங்கள். முதல் பாசுரத்தில் பராங்குச நாயகி சில நாரைகளை பார்த்து அவற்றை திருவனந்தூருக்கு சென்று அங்குள்ள எம்பெருமானிடம் தங்கள் நிலையை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறாள். முதல் பாசுரத்தில் பராங்குச நாயகி தனது அழகை காட்டி என்னை தனக்காகவே இருக்க செய்த எம்பெருமான் திருவண்ணாமலையின் செல்வத்தால் வேறு ஏதாவது ஒன்றில் கவனம் செலுத்தி இருக்கலாம் என்று நினைத்து அருகில் இருந்த நாரைகளை தனது தூதர்களாக அனுப்புகிறாள். நம்பிள்ளையின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். பாசுரம். வைகல் புங்கழிவா வந்து மேயும் குறுகினங்கள் சேய்கொல் சென்னல் உயர் திருவனந்தூர் உறையும் கைகோல் சக்கரத்து என் கனிவை பெருமாள் கண்டு கூப்பிச் சொல்லீர் விளையாட்டியே என் காதன்மையே. வைகல் புங்கழிவா வந்து மேயும் குறுகினங்கள் சேய்கொல் சென்னல் உயர் திருவனந்தூர் உறையும் கோல் சக்கரத்து என் கனிவை பெருமாள் கண்டு என் கனியை பெருமாள் கண்டு கைகழ கூப்பிச் சொல்லீர் விளையாட்டியே என் காதன்மையே. எளிய மொழிபெயர்ப்பு. கடலுக்கு அருகில் உள்ள அழகிய கால்வாயில் என்முன் தோன்றி அங்கே மேய்ந்து கொண்டிருக்கும் நாரைகளின் கூட்டமே, நீ சென்று திருவனந்தூரில் நித்தியமாக வசிக்கும் பரமசேஷியை பார். அங்கு புதிய நெல் உயரமாக வளர்ந்து வளமான நிலத்தை மூடுகிறது. அழகான உதடுகள் போன்ற பழங்களை கொண்டுள்ளது. தெய்வீக சக்கரத்தை கையில் வைத்திருக்கிறது. அத்தகைய அழகின் மூலம் என்னை ஈர்த்தது. அதை நான் அனுபவிக்கிறேன். ஒரு சேவகனின் செயலை நீ செய்கிறாய். அவனுடைய பிரபுத்துவத்திற்கு ஏற்ற செயலை செய்கிறாய். என் அன்பை பற்றி நீ அவனுக்கு தெரிவிக்கிறாய். நான் அவரிடமிருந்து இந்த பிரிவை ஏற்படுத்திய பாவத்தை கொண்டவன். பறவைகளை பொறுத்தவரை கை கால் குப்புதல், இறக்கைகளை உள்ளங்கையில் சேருதல். கை கால் குப்புதல் மீன்ஸ் இறக்கைகளை உள்ளங்கையில் சேருதல் என்பது இறக்கைகளை அசைப்பதை குறிக்கிறது. இதன் மூலம் நாம் அதே இடத்தில் இருப்பதால் கட்டகர்களின் மீன் ஆச்சாரியார்கள் அருகாமையும் பொருத்தமான இறைவனை நோக்கிய செயல்பாடும் குறிக்கப்படுகின்றன. எளிய மொழிபெயர்ப்பு. கடலுக்கு அருகில் உள்ள அழகிய கால்வாயில் என்முன் தோன்றி அங்கே மேய்ந்து கொண்டிருக்கும் நாரைகளின் கூட்டமே, நீ சென்று திருவனந்தூரில் நித்தியமாக வசிக்கும் பரமசேஷியை பார். அங்கு புதிய நெல் உயரமாக வளர்ந்து வளமான நிலத்தை மூடுகிறது. அழகான உதடுகள் போன்ற பழங்களை கொண்டுள்ளது. தெய்வீக சக்கரத்தை கையில் வைத்திருக்கிறது. அத்தகைய அழகின் மூலம் என்னை ஈர்த்தது. அதை நான் அனுபவிக்கிறேன். ஒரு சேவகனின் செயலை நீ செய்கிறாய். அவனுடைய பிரபுத்துவத்திற்கு ஏற்ற செயலை செய்கிறாய். என் அன்பை பற்றி நீ அவனுக்கு தெரிவிக்கிறாய். நான் அவரிடமிருந்து இந்த பிரிவை ஏற்படுத்திய பாபத்தை கொண்டவன். பறவைகளை பொறுத்தவரை கை கால் குப்புதல், இறக்கைகளை உள்ளங்கையில் சேருதல் என்பது இறக்கைகளை அசைப்பதை குறிக்கிறது. இதன் மூலம் நாம் அதே இடத்தில் இருப்பதால் கட்டகர்களின் ஆச்சார்கள் அருகாமையும் பொருத்தமான இறைவனை நோக்கிய செயல்பாடும் குறிக்கப்படுகின்றன. நம்பிள்ளையின் வியாக்கியானத்தின் சிறப்பம்சங்கள். வைகல். நீங்கள் அனைவரும் கருணையுள்ள எம்பெருமானை அடையாததால் நான் எம்பெருமானிடமிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறேன்.
உங்கள் மூலம் எனது எல்லா இழப்புகளையும் நான் ஈடு செய்ய முடியும் என்று உணர்கிறேன். ஒருமுறை ஒன்றுபட்டு பின்னர் என்னை புரிந்த எம்பெருமானைப் போலல்லாமல் எப்போதும் உங்களுடன் இருப்பது எனக்கு அதிர்ஷ்டம். உங்கள் கருணை எவ்வளவு பெரியது. நப்பிள்ளை வியாக்கியானத்தின் சிறப்பம்சங்கள். வைகல், நீங்கள் அனைவரும் கருணையுள்ளவரை எம்பெருமானை அடையாததால் நான் எம்பெருமானிடமிருந்து பிரிக்கப்பட்டிருக்கிறேன். உங்கள் மேல் எனது எல்லா இழப்புகளையும் நான் ஈடு செய்ய முடியும் என்று உணர்கிறேன். ஒரு முறை ஒன்றுபட்டு பின்னர் என்னை புரிந்த எம்பெருமானைப் போலல்லாமல் எப்போதும் உங்களுடன் இருப்பது எனக்கு அதிர்ஷ்டமே. உங்கள் கருணை எவ்வளவு பெரியது. வைகல் தினமும் பூம் கழிவாய் அழகான கால்வாயில் மலர்ந்த பூக்களை கொண்ட கால்வாய் என்றும் பூக்கழிவால் மீன்ஸ் அழகான கால்வாயில் மலர்ந்த பூக்களை கொண்ட கால்வாய் என்றும் விளக்கப்படுகிறது. இரட்சகன் பாதுகாவலர்கள் என்னை நிராகரித்த போது நாங்கள் நாரைகள் தோன்றுகின்றீர்கள். மேலும் நமக்கு தீங்கு விளைவிக்கும் இந்த நிறுவனங்கள் ஏராளமாக உள்ளன. பிரிந்திருக்கும் போது மகிழ்ச்சியான அம்சங்கள் கொண்ட தீங்கு விளைப்பதாக உணர்கின்றன. அழகான தோட்டம், குளிர்ந்த பிறகு காற்று, இனிமையான நறுமணம் அனைத்தும் உள்ளன. பிரிந்திருக்கும் எம்பெருமானை மட்டுமல்ல, நாம் இருக்கும் இடமும் கூட தீங்கு விளைவிக்கிறது. வைகல் தினமும் பூம் கழிவாய் அழகான கால்வாயில் மலர்ந்த பூக்களை கொண்ட கால்வாய் என்றும் விளக்கப்படுகிறது. இரட்சகன் பாதுகாவலர்கள் என்னை நிராகரித்த போது நீங்கள் நாரைகள் தோன்றுகிறீர்கள். மேலும் நமக்கு தீங்கு விளைவிக்கும் அந்த நிறுவனங்கள் ஏராளமாக உள்ளன. பிரிந்திருக்கும் போது மகிழ்ச்சியான அம்சங்கள் கூட தீங்கு விளைவிப்பதாக உணர்கின்றன. அழகான தோட்டம், குளிர்ந்த தெற்கு காற்று, இனிமையான நறுமணம் அனைத்தும் உள்ளன. பிரிந்திருக்கும் எம்பெருமானை மட்டுமல்ல, நாம் இருக்கும் இடமும் கூட தீங்கு விளைவிக்கிறது. பந்து ஸ்ரீராமாயணம் பாலகாண்டம் 158. பம்பா தீரே ஹனுமதா சங்கதாக. ஸ்ரீராமர் பம்பா நதிக்கரையில் அனுமானுடன் ஐக்கியமானார் என்று கூறப்பட்டுள்ளது. நான் தூதரை அனுப்பும் நிலையில் இருக்கும்போது நீங்கள் இங்கு வந்திருப்பது போல, எல்லாவற்றையும் இழந்த ஒரு குழந்தைக்கு தாயின் தோற்றம் ஆறுதல் அளிப்பது போல் ஸ்ரீராமர் சீதையை பிரிந்து வேதனைப்படும் போது திருவாதி மீன்ஸ் ஹனுமான் தோன்றினார். ஹனுமதா ஸ்ரீராமர் பிரிவால் பலவீனமடைந்து நமக்கு யார் உதவுவார்கள் என்று யோசித்த போது அவர் வீரமிக்க ஹனுமனுடனே ஐக்கியமானார் என்பதை இது குறிக்கிறது. பந்து ஸ்ரீராமாயணம் பாலகாண்டம் 158. பம்போ தீரே ஹனுமதா சங்கதாக. ஸ்ரீராமர் பம்பா நதிக்கரையில் ஹனுமானுடன் ஐக்கியமானார் என்று கூறப்பட்டுள்ளது. நான் தூதரை அனுப்பும் நிலையில் இருக்கும்போது நீங்கள் இங்கு வந்திருப்பது போல, எல்லாவற்றையும் இழந்த ஒரு குழந்தைக்கு தாயின் தோற்றம் ஆறுதல் அளிப்பது போல் ஸ்ரீராமர் சிறையை பிரிந்து வேதனைப்படும் போது திருவாதி ஹனுமான் தோன்றினார். ஹனுமதா ஸ்ரீராமர் பிரிவால் பலவீனமடைந்து நமக்கு யார் உதவுவார்கள் என்று யோசித்த போது அவர் வீரமிக்க ஹனுமானுடன் ஐக்கியமானார் என்பதை இது குறிக்கிறது. வானரேனா சீதையை அகற்றுவதற்காக ஒரு துறவியின் வடிவத்தை எடுத்து பிரிவை ஏற்படுத்திய ராவணனை போலல்லாமல் ஸ்ரீராமர் நேர்மையான ஹனுமானுடன் ஐக்கியமானார். அவர் ஒரு துறவு வடிவத்தை எடுத்திருந்தாலும் உதவ விருப்பமுள்ளவர். ஹா ரிஷி முனிவர் வால்மீகி. ஹா ரிஷி மீன்ஸ் முனிவர் வால்மீகி இந்த இணைவை கொண்டாடுகிறார். அவர்கள் மகிழ்ச்சியுடன் இணைந்ததில் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். மேலும் அவர்களின் உயிர் வாழ்வில் அக்கறை கொண்ட ஒருவரை கண்டுபிடித்ததில் மகிழ்ச்சி அடைகிறார். வானரேனா சீதையை அகற்றுவதற்காக ஒரு துறவியின் வடிவத்தை எடுத்து பிரிவை ஏற்படுத்திய ராவணனை போலல்லாமல் ஸ்ரீராமர் நேர்மையான ஹனுமானுடன் ஐக்கியமானார். அவர் ஒரு துறவு வடிவத்தை எடுத்திருந்தாலும் உதவ விருப்பமுள்ளவர். ஹா ரிஷி முனிவர் வால்மீகி. ஹா ரிஷி மீன்ஸ் முனிவர் வால்மீகி இந்த இணைவை கொண்டாடுகிறவர். அவர்களை மகிழ்ச்சியுடன் இணைந்ததில் அவர் மகிழ்ச்சி அடைகிறார். மேலும் அவர்களின் உயிர் வாழ்வில் அக்கறை கொண்ட ஒருவரை கண்டுபிடித்ததில் மகிழ்ச்சி அடைகிறார்.
வந்து நான் தூதர்களை அனுப்ப வேண்டியவரைப் போலல்லாமல் நீ என் அழைப்பின்றி வந்திருக்கிறாய். தூதர்களை அனுப்பு, அவள் நோக்கத்திற்காக அவனை எழுப்ப வேண்டும். இந்த நாரைகள் உணவையும் படுக்கையும் பகிர்ந்து கொண்டு மிக நெருங்கிய நண்பர்கள், தூதர்களாக செல்பவர்களை போன்றவர்கள். வந்து நான் தூதர்களை அனுப்ப வேண்டியவரைப் போலல்லாமல் நீ என் அழைப்பின்றி வந்திருக்கிறாய். தூதர்களை அனுப்ப அவள் நோக்கத்திற்காக அவனை எழுப்ப வேண்டும். இந்த நாரைகள் உணவையும் படுக்கையும் பகிர்ந்து கொண்டு மிக நெருங்கிய நண்பர்கள், தூதர்களாக செல்பவர்களை போன்றவர்கள். மேயும் மகாபாரதம் உத்தியோக பருவம். மேயும் மகாபாரதம் உத்தியோக பருவம். கிருஹே புக்தம் சங்கீதம். கர்ணன் கிருஷ்ணனிடம் கூறுகிறார், வீட்டில் அனைவரும் கூச்சம் இல்லாமல் சாப்பிட்டார்கள். குறுகினங்கள். மகாபாரதம் உத்தியோக பருவம். தர்ஷிதானி கலாத் ரணினி. மனைவிகள் காட்டப்பட்டனர். முன்பு மேற்கோள் காட்டப்பட்ட அதே ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட ஒரு சங்கமம் வந்து மேயும். அவர்களின் இயல்பு தங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளும் சேர்ந்து தங்கள் இயற்கையான நிபந்தனையற்ற நெருங்கிய உறவினர்களை சந்தித்து அவர்களினிடத்தில் மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவர்களை போன்றது. மேயும் மகாபாரதம் உத்தியோக பருவம். கிருஹே புக்தம் சங்கீதம். கர்ணன் கிருஷ்ணனிடம் கூறுகிறார், வீட்டில் அனைவரும் கூச்சமில்லாமல் சாப்பிட்டார்கள். குறுகினங்கள். மகாபாரதம் உத்தியோக பருவம். தர்ஷிதானி கலாத் ரணினி. மகாபாரதம் உத்தியோக பருவம். தர்ஷிதானி கலாத் ரணினி. மனைவிகள் காட்டப்பட்டனர். முன்பு மேற்கோள் காட்டப்பட்ட அதே ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட ஒரு சங்கமம். மேற்கோள் காட்டப்பட்ட அதே ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட ஒரு சங்கமம் வந்து மேயும். அவர்களின் இயல்பு தங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் சேர்ந்து தங்கள் இயற்கையான நிபந்தனையற்ற நெருங்கிய உறவினர்களை சந்தித்து அவர்களிடத்தில் மகிழ்ச்சியுடன் சாப்பிடுவர்களை போன்றது. வந்து மேயும். அவர்களின் இயல்பு தங்கள் மனைவி மற்றும் குழந்தைகளுடன் சேர்ந்து தங்கள் இயற்கையான நிபந்தனையற்ற நெருங்கிய உறவினர்களை சந்தித்து அவர்களினிடத்தில் மகிழ்ச்சியுடன் சாப்பிடுபவர்களை போன்றது. குறுகினங்கள். கைகுப்பிச் சொல்வர். ஓ தூண் நாரைகளே, உங்கள் உள்ளங்களை கோர்த்து அவருக்கு தெரிவிக்கவும் என்பதன் மூலம் குறிப்பிட்டுள்ளது. முந்தைய ஆச்சாரியர்கள் பட்டருக்கு முன் 10ஆம் பாசுரத்தில் பராங்குச நாயகி பிராணய ரோஷத்துடன் காதல் சண்டை பேசுகிறார் என்று கூறி இந்த தசாப்தத்தை விளக்கினார். அனைத்து பாசுரங்களும் பிராணமய ரோஷத்துடன் விளக்கப்பட்டுள்ளன என்று பட்டர் கருணையுடன் விளக்கினார். குறுகினங்கள். கை குப்பி சொல்லீர். ஓ நாரைகளே, உங்கள் உள்ளங்களை கைகோர்த்து அவருக்கு தெரிவிக்கவும் என்பதன் மூலம் குறிப்பிட்டுள்ளது. முந்தைய ஆச்சாரியர்கள் பட்டருக்கு முன் 10ஆம் பாசுரத்தில் பராங்குச நாயகி பிராணய ரோஷத்துடன் காதல் சண்டை பேசுகிறார் என்று கூறி இந்த தசாப்தத்தை விளக்கினார். அனைத்து பாசுரங்களும் பிராணமய ரோஷத்துடன் விளக்கப்பட்டுள்ளன என்று பட்டர் கருணையுடன் விளக்கினார். வந்து மேயும் குறுகினங்கள். கைகளை கூப்பி சொல்லீர். மேலும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவ தொடர்ந்து உழைக்க வேண்டுமா? ஆழ்வாரின் சங்கத்தில் இருப்பது உங்கள் சொந்த செயல்களை நீங்கள் செய்ய வேண்டாமா? எம்பெருமானிடம் சென்று ஆழ்வாரின் சார்பாக அவரிடம் பேசுவது போன்றவை. ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் உண்ணாவிரதத்தால் பலவீனமடைந்து எனக்கு உதவ வேண்டாமா? பரிந்து
வந்து மேயும் குறுகினங்கள். கைகள் கூப்பிச் சொல்லீர். மேலும் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவ தொடர்ந்து உழைக்க வேண்டுமா? ஆழ்வாரின் சங்கத்தில் இருப்பது உங்கள் சொந்த செயல்களை நீங்கள் செய்ய வேண்டாமா? ஆழ்வாரின் சங்கத்தில் இருப்பது உங்கள் சொந்த செயல்களை நீங்கள் செய்ய வேண்டாமா? எம்பெருமானிடம் சென்று ஆழ்வாரின் சார்பாக அவரிடம் பேசுவது போன்றவை. எம்பெருமானிடம் சென்று ஆழ்வாரின் சார்பாக அவரிடம் பேசுவது போன்றவை. ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் உண்ணாவிரதத்தால் பலவீனமடைந்து எனக்கு உதவ வேண்டாமா பரிந்து? ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் உண்ணாவிரதத்தால் பலவீனமடைந்து எனக்கு உதவ வேண்டாமா பரிந்து? சேகோல் செம் நெல். அவரது இயல்பு ஸ்ரீ விஷ்ணு புராணம் 5815 கூறப்பட்டுள்ளது. மதுராம் பிராபிய கோவிந்தக கதம் கோகுலம் ஏஷ்யதி. நகரஸ்ரீ கலாபமனு ஸ்ரோத்ரேண பாஷ்யதி. மதுராவை அடைந்த பிறகு கிருஷ்ணன் எப்படி கோகுலத்திற்கு திரும்புவார்? நகரவாசிகளின் இனிமையான பாடல்களைப் போல் அவர் தேனை கேட்பார். திருவாணர் வண்டுரின் இன்பத்தால் மயங்கி அவர் நம்மை பற்றி யோசிப்பாரா? சேகோல் செம் நெல். அவரது இயல்பு ஸ்ரீ விஷ்ணு புராணம் 5815 கூறப்பட்டுள்ளது. மதுராம் பிராபிய கோவிந்த கதம் கோகுலம் ஏஷ்யதி. நகர ஸ்ரீ கலாபா மனு ஸ்ரோத்ரேண பாஷ்யதி. மதுராவை அடைந்த பிறகு கிருஷ்ணன் எப்படி கோகுலத்திற்கு திரும்புவார்? நகரவாசிகளின் இனிமையான பாடல்களைப் போல் அவர் தேனை கேட்பார். திருவாணர் வண்டூரின் இன்பத்தால் மயங்கி அவர் நம்மை பற்றி யோசிப்பாரா? திருவாணர் வண்டூரின் இன்பத்தால் மயங்கி அவர் நம்மை பற்றி யோசிப்பாரா? தேங்க்யூ.